நல்ல கேள்வி, கிளாப் பண்ணுங்க. ஐயா, நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா புது படங்களும் என்னை வந்து கேட்குறாங்க. அதாவது அவங்க மேடைக்கு வாங்க, ஒரு சின்ன மைலேஜ் கிடைக்கும், நான் சந்தோஷமா வர்றேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லா படத்துக்கும் நான் வந்துடுறேன். ஏன்னா என் படங்களுக்கு வந்தாங்க. துளசி பழனிவேல் சார் தான் அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இதுவாக இருந்தார், எங்களுக்கு பிஆர்ஓ இருந்தார். முடிஞ்ச வரைக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் நான் வந்து கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக வந்து ஸோ அப்படி தான் வந்தேன். தீரஜ் எனக்கு நல்லா தெரியும், அதுக்கப்புறம் சந்துரு நல்லா தெரியும். அப்புறம் அதெல்லாம் மீறி எந்த படம் கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன். எனக்கு எல்லா படமும் ஒரு மாதத்துக்கு ஒரு 10 படம் கூப்பிட்றாங்க. ஆக்சுவலாக நான் வந்துடுறேன். ஆக்சுவலாக அதுதான், வேற ஒன்றும் இல்லை. தம்பி படத்துக்காக இல்லை, இவனும் தம்பி தான், இவங்களும் தம்பி தான், படம் எடுக்கிற எல்லாருமே தம்பி தான். தேங்க்யூ. டபுள் டக்கர் இல்ல இல்ல, அது கிடையாது. அந்த 2 கேரக்டர் இருக்குல்ல, டபுள். ஸோ அது டபுள் டக்கர். இந்த படத்துல 2 டபுள் ஆக்ஷன் இருக்கு இதுல. ஸோ அதனால டபுள் டக்கர். ஸோ எல்லாமே 2 இருக்கிறதுனால டபுள் டக்கர். இல்ல, அதுவும் டபுள் கேரக்டர் வச்சேன். எங்கேயோ ஒரு இடத்துல தெரியும். இல்லைங்க, அப்படிதான் இருக்கு. அதுதான் பெரிய சேலஞ்சு சினிமாக்கு. இப்போ ஒரு காலத்துல வந்து நம்மளுக்கு வந்து சேட்டலைட் இருந்துச்சு, ஓடிடி பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த படங்கள் நம்மளால உடனே அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க முடியல. தியேட்டர்களுக்கு மக்கள் வர மாட்டேன்றாங்க. ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கு. ஆனால் இந்த கான்ஃப்ளிக்ட் தான் சினிமா இயக்குறவங்களுக்கும் சினிமா எடுக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய சோகத்தை கொடுத்து, ஆனால் இதுக்குள்ள விட்டு வெளியே வராமல் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம படத்தை நம்ம ரீச் பண்ணணும், ஒரு நல்ல கதையை ரீச் பண்ணணும்னு சொல்ற ஒரு உத்வேகத்தை இந்த கான்ஃப்ளிக்ட் தான் கொடுக்கும். திரைப்படத்தில் எப்படின்னா ஒரு கதாநாயகன் வந்து எப்படின்னா வந்து அவனுடைய முதல் பகுதியில் அவனுடைய வாண்டை நோக்கி டிராவல் பண்ணுவான். அவன் கடைசி போற வரைக்கும் அவனுக்கு கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்சுவல் டைம் தான் இந்த டைம். அதனால வந்து சினிமாவை சொல்றேன், கலையை சொல்றேன். கலையில இருப்பதற்கு பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு சொல்றேன். ஆக்சுவலா எவ்வளோ பேர் எவ்வளோ வேலையில செஞ்சுக்கிருக்கோம். ஒரு டாக்டர் ஏன் சினிமாக்கு வரணும்னு ஆசைப்படுறான். ஸோ இது ஒரு புண்ணியம் செய்த ஒரு இடம் தான். ஆக்சுவலா அதனால தான் நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து அப்படிலாம் இல்லையே. கூப்பிட்டு என்னடா கூப்பிட்டு கொஞ்சம் காசு கொடுத்துருப்பாங்க. நான் நிறைய காசு வர கேட்பேன். ஆக்சுவலா இல்ல, ஆஸ் யூஷுவல் இது வந்து படம் முடிச்சு ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆகிறதுக்கு இன்னொரு 2 வீக்ஸ் டைம் இருக்கு. முடிச்சோடனே அவர் காட்டுவேன். அவர் பிடிச்சிருந்தா அவர் கண்டிப்பா பண்ணுவாரு. பிடிக்கலன்னா நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஹிஸ் பிஸ்னஸ். அதுல நான் வந்து போய் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நட்புன்னு வேற, பிஸ்னஸ்ன்றது வேற. ஸோ அது தெளிவா ஐ ஹவ் ட்ரான் தட் லைன் வெரி கிளியர். ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கணும், பட் அட் த சேம் டைம் எனக்கு அது ரீச் இருக்கு. ஸோ அதனால நான் போய் காட்டுவேன். அதனால தட் டசன்ட் மீன் தட் ஹி ஹேஸ் டு டூ இட். இல்லை, ஸோ வெரி கிளியர். அதுக்கு செண்பகமூர்த்தின்னு ஒருத்தருக்காரு, அவர் அசஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ராஜான்னு ஒருத்தருக்காரு, அவர் அசஸ் பண்ணுவாரு. கமர்ஷியலா என்ன வயபிலிட்டி, ரெட் ஜெயிண்ட் எடுத்துச்சுன்னா அது கமர்ஷியலா வயபிளா இருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஸோ பார்ப்போம். நான் தான் டாக்டர் இங்க இருக்கேன். ஓ, டைரக்டர். ஓகே, இது உங்களுக்கு தேவையா அப்படின்னாரு. சொன்னாங்க, இல்லைங்க எனக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்கு. ஸோ நம்ம டாக்டரா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி காலைல போய் ஆப்ரேஷன் பண்றேன், வரேன். லைஃப் இப்படியே முடிஞ்சிடும். 50 இயர்ஸ் கழிச்சு திரும்பி பார்த்தா வெறும் ஹார்ட் ஆப்ரேஷன் இதுதான் இருக்கும். நம்மளுக்குன்னு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இருக்கிறது தப்பு இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு நான் நடிக்கலாம், இது ஒரு ஹாபி அப்படின்னு ஆரம்பிச்சேன். பட் த சேம் டைம் ப்ராக்டிஸை விடாம, அதை டிஸ்டர்ப் பண்ணாம, பேஷண்ட் கேரை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறதுனால, என்னால பண்ண முடிஞ்சதுனால நான் பண்றேன். ஆமா ஆமா ஆமா. இல்ல, ஆக்சுவலா இந்த வீடியோ முன்னாலே பண்ணிட்டோம். அப்புறம் தான் சாரு இந்த கடைசியில வந்து விநாயக் மாதிரி தான் வந்தாரு. அதனால அவரை ஆட் பண்ண முடியல.
இல்லைங்க அந்த வலிங்க நான் இதே கஷ்டம் தான் அவரும் சொன்னாரு. இல்ல எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நான் வந்து ஒரு துரதிருஷ்டவாதின்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்னோட இல்ல சார் அதுக்கு ரீசன் சொல்லி இல்ல ரீசன் சொல்லிடுறேன் சார். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஃபேமிலி ப்ராப்ளமா இருந்தது, கஷ்டம் இருந்தது. நான் வேலைக்கு போயே ஆகுன்ற நிலைமை. ஆனா எனக்கு சினிமா மேல ஒரு ஆசை, பயங்கரமான ஆசை, எப்படியாவது சினிமா பண்ணணும்னு. சண்டே லீவ்ல தான் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன். எனக்கு யார்ட்டையும் போய் ஒர்க் பண்ண முடியாதுன்னா நான் வந்து யூடியூப்ல இப்ப இங்க உள்ள சினிமாக்காரங்க வந்து அதாவது இந்த இன்ஸ்டியூட் வந்து காசு வாங்கிட்டு பண்றத ஃபாரின்காரன் வந்து யூடியூப்ல ஃப்ரீயா சொல்லி தரான். இது நல்ல ஆப்ஷனா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அதுல அப்படி கத்துக்கிட்டேன். எப்படியாவது நான் சினிமாவை ஜெயிக்கணும்ன்றதுக்காக இந்த சண்டே லீவ்ல பண்ணி தான் அப்படியே ஒரு 12 வருஷம் அதுக்கு உண்டான டைம் எடுத்துக்கிட்டேன். அது எனக்கு கரெக்டா வருதுன்னு நானும் நம்பினேன். நான் சும்மா நான் படம் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சர்க்கிள் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில தான் பண்ணேன். அப்புறம் அந்த ஐடியா சொன்னாரு. அது எல்லாமே என்னோட ஐடியா தாங்க. நான் வந்து சோசியல் மீடியால இந்த மாதிரி தான் பண்ணிட்டே இருப்பேன், ஃபன்னா காமெடியா பண்ணிட்டு இருப்பேன். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நாட்டாம ஃபேஸ்புக் வெர்ஷன் நீங்க யாராவது பார்த்துருப்பீங்க. 2014 வந்தது. நாட்டாம தீர்ப்பு சொல்ல வரும்போது ஒரு ஃபேஸ்புக் வெர்ஷனா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அது வந்து பயங்கரமா ரீச் ஆச்சு. அது மலேசியா, துபாய்னு எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணாங்க. மாநாட மைனால அதை வந்து இதுல ஸ்கிட் மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை தான், நம்மளோட காமெடியை என்ஜாய் பண்றாங்க, கண்டிப்பா மக்களுக்கு நல்லா சிரிக்க வைக்க முடியும். ஏன்னா சிரிப்புக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய கேப் இருக்கு. சிரிப்பு படமே வரமாட்டேங்குது, காமெடி படங்களே வரமாட்டேங்குது. அந்த ஒரு கேப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஆமா 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 ஆமா. இல்ல வித்யாசாகர் சார் வந்து நம்ம காமெடி பண்ண முடியாது. போட்டாரு தமிழ் சினிமா. ரஜினிகாந்த் வந்து அருணாச்சலம் டைலாக் போட்டாரு. கவனிக்க மாட்டேன் காமெடி. இல்ல இல்ல அப்படி இல்ல சார். அதான் நான் அதுல அது நேர்ல பாக்குறீங்களா அதுக்காக? இல்ல அப்படி இல்ல. ஆர்டிஸ்ட் நான் ஆக்சுவலி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். எடிட்டர் தான் லென்த்தா போகுதுன்னு கட் பண்ணிட்டாரு. ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்ப சொல்ல வேணாம், அப்புறம் சொல்றேன்னு சொல்லி அதுல நான் சொல்லியிருந்தேன் அடுத்தடுத்த வீடியோல. ஏன்னா அவங்களுக்கு என்டர்டைன் பண்ணிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் நான் இப்பயே சொல்லிட்டேன்னா எழுதி முடிச்சுட்டு அப்புறம் நீங்க போர் அடிச்சிடும். அடுத்தடுத்து எதிர்பாருங்க கண்டிப்பா. ஆமா இல்ல நான் அது அப்படி சொல்லல. நானே ஆக்சுவலா சிரிச்சுட்டு இருந்தேன். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லுப்பா. அது ஒரு ஓரமா இருக்குதான் சார். அது வந்து ரொம்ப ஹைலைட்டா இல்ல. ஆனா யாருமே மதிக்க மாட்டாங்க. அதான் ஒரு விஷயம். ஒருத்தன் போய் ஒரு 5 நிமிஷம் கொடுங்க சார் நான் யாருன்னு சொல்றேன்னா அதுக்கு அந்த மதிப்பு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு ரீசன் வந்து மிஷ்கின் சார் சொன்னாங்க. ஏன்னா பிகாஸ் நீங்க வந்து சோன்சோ ஒரு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னா மரியாதை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. நான் எதுவும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் வந்து படம் பாருங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் எல்லா ப்ரொஃபஷன்ல நீங்க இருக்கிற இடம், நீங்க பண்ற அதோட எந்த அளவுக்கு அதுக்கு வேலை செஞ்சிருக்கீங்க, அதை பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு எவ்ரிபடி வில் நாட் எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம், ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆஸ் அ டாக்டர் நான் சொல்றது என்னன்னா, லேர்ன் ஃப்ரம் த அதர்ஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு. ஏன்னா நீ தப்பு பண்ணி நீ கத்துக்கிட்டேன்னா ஒரு உயிருக்கு ஆபத்து. அதனால மத்தவங்க பண்ற தப்பும் சேர்த்து அங்க இருந்து கத்துக்கிட்டு நீங்க வாங்க. அதேதான் எல்லா ப்ரொஃபஷனல். இப்போ ஒரு சினிமா பண்ணதுக்கு அப்புறம் அந்த சினிமா தோல்வி அடைஞ்சுன்னா இந்த டைரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதனாலதான் மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு அது அந்த ப்ராசஸ்ல வந்து தம்பி வந்து 12 படம் பண்ணியிருக்கேன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணோன்னு. நான் ஒரே ஒரு படம் தான் பார்த்தேன். பட் ஐ லைக் த வே ஹி நரேட்டட். நரேஷன் பியூட்டிஃபுல்லா பண்ணாரு. அந்த நரேஷன் ஏன் பண்ணாருன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த 12 படம் பண்ண கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சிச்சு அதுல. அதனால நான் ஓகே ரைட் ஓகே. இவர் புது டைரக்டர், இவர்கிட்ட சொன்னேன்னா என்னோட பழைய படம் டைரக்டர் இருக்காரு, அவர் இஸ் லேர்ன்ட். ஸோ அவரை வச்சுக்கிட்டு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னா அந்த கோ ப்ரொடியூசர் கம் கோ டைரக்டர். ஹி ஆக்சுவலி ரிட்டன் ஹாஃப் தி ஸ்டோரி. இவர் எங்கெங்க படம் வந்து தப்பா ஒரு லோ ஆகுது அப்படின்னு அவர் வந்து ஹீஸ் லைக் ஓகே இந்த இடத்துல இந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல இது பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ தட் திஸ் லேர்னிங் கர்வ் வி ஆல் தாட் ஓகே வி ஷுட் பிரசன்ட் இட் லைக் திஸ். அதனால ஈச் அண்ட் எவ்ரிபடி அவங்கவுங்கள வேலையோட அவங்கவுங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிச்சு செஞ்சதுனால. ஸோ அதனால லேர்னிங் கர்வ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே தப்பு பண்ணி கத்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. ஒரு இடத்துல எங்கேயோ பாஸ் பண்ணணும், ஹிட் அடிக்கணும்,